நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சென்னை மற்றும் பண்ருட்டி புகழ் ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் இதயா மகளிர் கல்லூரி கும்பகோணம், சாந்தி சில்க் டெக்கரேஷன் அண்ட் கிளாத் சென்டர் ஹோல்சேல் சென்டர் கும்பகோணம், ஹர்ஷா பிரபா ஃபயர் சேஃப்டி கும்பகோணம், இந்தியன் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் கும்பகோணம். இவள் என்ற பிறந்தவள் என்றுணராத இயல்பினளாம் எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய். ஆறும் வகுத்தற்கு அறிய பிராயத்தல் ஆயினுமே எங்கள் தாய், ஆறும் வகுத்தற்கு அறிய பிராயத்தல் ஆயினுமே எங்கள் தாய். இந்த பாருள் என்னாலும் ஓர் கன்னிகை என்று பயின்றிடுவாள் எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய். 30 கோடி முகமுடையாள் உயர் மைபுறம் ஒன்றுடையாள், இவள் சிப்பமொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய். கருமை மறங்கி கண்குளிர பார்த்தாளையா கங்கா கங்கம்மா தாயே. கல்லு கல்லு ஒலி எழுப்பு காசலங்கள்
கல்லூரியின் அன்பின் வடிவமாக திகழும் செயலர் அருட்சகோதரி அமலோர் பவ மேரி அன்னை அவர்களது அருளும் ஊக்கமும் நம் மாணவிகளுக்கு ஒரு ஒளி கோபுரமாக திகழும். நம் அன்னை அவர்களை இதயம் கனிந்த மலர் சொற்களால் வரவேற்கின்றோம். நம் கல்லூரியின் முன்னேற்றத்திற்கு எப்போதும் தன்னலமின்றி உழைக்கும் முதல்வர் அருட்சகோதரி முனைவர் யூஜி அமலா அன்னை அவர்களின் மிகுந்த மரியாதையுடன் இவ்விழாவிற்கு வரவேற்கின்றோம். தலைமை விருந்தினர் திருமதி நகைச்சுவை பேரரசி கல்பாக்கம் காயத்ரி அவர்களை மகிழ்வுடனே வருக வருக என வரவேற்கின்றோம். துணிச்சலும் முயற்சியும் சாதனைகளுக்கு வழிகாட்டும் மொழியாகும். துணிச்சலும் முயற்சியும் சாதனைகளுக்கு வழிகாட்டும் மொழியாகும். இந்நிகழ்வின் மொழியாக திகழ்கின்ற நம் நடுவர் எஸ் தமிழ்ச்செல்வி ஆனந்த பைரவி இசைக்குழு சண்முக பத்மாவதி அறக்கட்டளை அவர்களை பணிவன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நாள் ஒரு நல்ல நாள். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். இதயா மகளிர் கல்லூரி இன்று இளையோர் எழுச்சி நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. அதோடு நாம் ஒவ்வொருவரும் இணைந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அனைத்து குடும்பங்களிலும் தீபாவளி பலகாரங்கள் தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நல்ல இனிமையான மகிழ்ச்சியான இதயம் நிறைந்த இதயாவின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பெருமதிப்பிற்குரிய மேடையில் வீற்றிருக்கக்கூடிய இதயா கல்லூரி முதல்வர் அவர்களே, இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஒரு தீபாவளி கொண்டாட்ட திருநாளாக, அதே நேரம் மாணவ மாணவிகளின் வாழ்க்கை திறனை அவர்களுடைய திறமைகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நாளாக, அப்துல் கலாமின் பிறந்த நாள் இன்று மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. திருமதி லீலா அவர்கள் ஒரு வார்த்தை. எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கீங்களோ? புரியல. எஸ் மேம். ஓகே. ஸோ என்னோட நேம் லீலா குமாரி. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நான் இங்கே தான் படித்தேன். யூஜி இங்கே தான் முடித்தேன். பிசிஏ படித்தேன். சிஸ்டருக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா, நான் ஃபஸ்ட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஃபோசிஸில் 4 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ லேர்னர்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஜிடெக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கும்பகோணத்துலேயே 2 இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணிட்டுருக்கேன். 150 படங்களுக்கு மேல் நடித்து சாதனை படைத்த காக்கா கோபால் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒரு 150 படம்னாங்க, அது கூகுளில் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டுவிட்டாங்க. அதுதான் இருக்கும். அதுக்கு மேலே நடிச்சிருக்கேன். ஒரு 250 படம் நடிச்சிருக்கேன். இப்போ அந்த தாடி கேட்டப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நான் ஒரு சொல்கிறேன். நான் நடித்தது 25-30 வருஷம் இருக்கும். ஷாஜகான் படம், விஜய் படத்தில் கோவை சர்லாவுடைய பிச்சைக்காரியாக வருவாங்கல்ல, சிநேகிதனே சிநேகிதனே, அது தம்பி நான் தான். அழகி படத்தில் பார்த்தீங்கன்னா விவேக் சார் அவர் டாக்டராக, வெட்டரி டாக்டராக இருப்பார். பாண்டு சார் இருப்பார். லூஸ் மோகன் இருப்பார். இவங்க எல்லாரும் ஏமாற்றி நான் தான் கடைசியில் கால்நடை அமைச்சராக போவேன். அது மாதிரி நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன். ஜீவா நடிகர் ஹீரோ ஜீவா சாருக்கு கூட ஆசியா சார் முதல் படம் நான் தான் நடித்தேன். செகண்ட் ஹீரோ அண்ட் காமெடி, அந்த படம் ஃபுல்லாக இருப்பேன். இது மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். விவேக் சார் கூட மட்டும் 2 பேரும் சேர்த்து மட்டும் ஒரு 60 படம் நடிச்சிருக்கோம். நீங்கள் அவளோட எதிர்பார்க்கல. இந்த காக்கா சவுண்டு காட்டுறேன். இப்படி இருக்கும். இது இப்போ வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆட்களுக்கு உள்ள. அதே மாதிரி இப்போ ஆபத்து உடனே வாங்கினது போகிறதுக்கு எப்படி போகணும்னா,
சொன்னார் எனக்கு மகளிர்கள் என்ன ஜாலியாக இருக்க நம்ம சிரிச்சாதான் அது முகம், சிரிக்கலன்னா அது முகர கட்டை. அந்த மாதிரி இருக்குன்னா நல்ல நிகழ்ச்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது ஜோக்கு சொன்னால் நாங்கள் சிரிக்காத அவங்க பக்கத்தில் உட்காராதீங்க. நாங்கள் ஏதாவது ஜோக்கு சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோ, இப்போ என்ன சொல்லிச்சு அந்த சிரிச்சோன்னு சிரிக்கிறவங்களையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தேட்டருக்குலாம் போனீங்கன்னா ஆல்ரெடி படம் பார்த்துருப்பாங்க பாருங்க, அவன் பக்கத்தில் உட்காராதீங்க. நம்மளை கதை சொல்லியே சாப்பிடுச்சிடும். வேற வழியே நம்ம இந்த டான் ஒரு படம் வச்சு தெரியுமா, சிவகார்த்திகேயன் நடிச்சது, எல்லாரும் பார்த்துருப்பீங்களா? அதில் சமுத்திரக்கனி அவங்க அப்பா இருப்பார் கரெக்டா. நாங்கள் படத்துக்கு போயிருந்தேன், ஆல்ரெடி ஒருத்தன் படம் பார்த்து உட்காந்துருப்போம் போல, அவன் என் பக்கத்தில் உட்காந்து சமுத்திரக்கனி சென்று வருவாருன்னு சொன்னான். ஆனால் சமுத்திரக்கனி எப்போ சாதாரண படத்தை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்தீங்கன்னா நல்லா சிரிச்சாலும் அது அழகாக ஒரு கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். கச்சேரிகள் இல்லை இசைக்குழு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்முடைய ஒருங்கிணைப்பாளருடைய இசைக்குழு டீம் இங்கே தான் இருக்காங்க. அவங்களுடைய ஆனந்த பைரவி இசைக்குழு எல்லா விதத்துலையுமே சூப்பராக தரமாக பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுடைய ஓன் டீம் எல்லாமே ஓன் சிங்கர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிவியில் இருக்கிற எல்லாருமே கூப்பிடுவாங்க. எல்லா செலிபிரிட்டிஸுமே அவங்ககிட்ட அவைலபிளாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் உங்கள் டிவி உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விசேஷங்களும் புக் பண்ணிக்கோங்க. Together we will stand. Together we will fall. Our love has been the strongest one of them all. The times that we're together, the laughter that we share, make the memories that remind me of how much she really cared. Yes, there's something about love, a love that stands forever. Stands so true, a love that stands the test through heartache and stress. Yes, there's something about love. These long and lonely nights, I hang up the telephone, just calling to remind you someday I'll be coming home. Yes, there's something about love, love that stands forever. Yes, there's something about love, a love that stands so true, a love that stands the test through heartache and distress. Yes, there's something about a love. Audio Jungle.
Parasiva